ஓம் சாய்ராம். அன்பான சாய் நண்பர்களே, ஒருமுறை நானா சாஹேப் சாந்தோர்கரின் மகளான மைனா தாயி கருவுற்று இருந்தாள். அவள் பிரசவிக்க காத்திருந்தாள். அவளது பிரசவம் மிகவும் கஷ்டமாகி 2-3 நாட்களாக பிரசவ வேதனையால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். எந்தவித பரிகாரங்கள் செய்தும் பயனில்லை. நானா சாஹேப் பாபாவின் உதவியை தொழுது வேண்டினார். ஆனால் அவர் ஷீரடியை விட்டு 100 மைலுக்கு அப்பால் உள்ள ஜாம்னேரில் இருந்தார். இந்த சமயத்தில்தான் ஷீரடியில் உள்ள ராம்கீர் புவா என்பவர் காந்தேஷில் உள்ள தன் சொந்த ஊருக்கு போக விரும்பினார். பாபா ராம்கீர் புவாவிடம், நீ வீட்டுக்கு போகும் வழியில் உள்ள ஜாம்னேரில் சிறிது தங்கி அங்கு உள்ள நானா சாஹேப்பிடம் உதியையும் ஆர்த்தியையும் அளிக்கும்படி சொன்னார். ஆனால் ராம்கீர் புவாவோ, என்னிடம் 2 ரூபாய்கள் மட்டுமே உள்ளது. 30 மைல் தூரத்தில் உள்ள ஜாம்னேர் வரை என்னால் போக இயலாது என்று கூறினார். அதற்கு பாபா, எல்லா ஏற்பாடும் செய்யப்படும், நீ கவலைப்பட வேண்டாம் என்றார். பின்னர் ராம்கீர் புவா பாபாவின் மொழிகளை நம்பி ஷீரடியை விட்டு புறப்பட்டு ஜல்காவை அடைந்தார். அங்கிருந்து 30 மைல் அவர் செல்ல வேண்டும். என்ன செய்ய போகிறோம் என்று தவித்து கொண்டிருந்தார். அப்போது யார் ஷீரடியை சேர்ந்த ராம்கீர் புவா என்ற ஒரு குரல் வந்தது. அவர் நானா சாஹேப்பிடம் இருந்து வந்ததாகவும் அவருடைய வேலையாள் என்றும் கூறி அவரை நல்ல ஜோடி குதிரைகளுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான வண்டியில் அழைத்து சென்றார். அந்த வேலையாள் தாடி மீசை எல்லாம் வைத்திருந்தார். அவரை பார்ப்பதற்கு ஒரு முகமதியர் போல் இருந்தது. அதனால் அவர் கொடுத்த சிற்றுண்டியை ராம்கீர் புவா ஏற்க மறுத்தார். அப்போது அந்த வேலையால், நான் ஒரு ஹிந்து சத்திரியன், நானா சாஹேப் தான் இந்த சிற்றுண்டியை அனுப்பியதாகவும் சொன்னார். பின் அவர்கள் இருவரும் சிற்றுண்டியை உண்டு புறப்பட்டனர். ஜாம்னேரை அதிகாலையில் அடைந்தனர். ராம்கீர் புவா சிறுநீர் கழிக்க சென்று திரும்பிய போது குதிரை வண்டியும் வண்டிக்காரனும் மறந்து போயின. ராம்கீர் புவா நானா சாஹேப்பின் வீட்டை விசாரித்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். பாபாவின் உதியும் ஆரத்தியும் அளித்தார். மிகவும் மோசமாக இருந்த மைனா தாயிடம் நானா சாஹேப் பாபாவின் உதியை தண்ணீரில் கரைத்து கொடுத்தார். தன் மனைவியிடம் ஆர்த்தி பாடலும் பாட சொன்னார். சில நிமிடத்தில் பிரசவம் பத்திரமாக நடந்தது. ராம்கீர் புவா நானா சாஹேப்பிடம், உங்களது வேலையாளுக்கும் உங்களது சிற்றுண்டிக்கும் மிக்க நன்றி என்று கூறினார். நானா ஆச்சரியப்பட்டார். ஏனெனில் அவர் ஸ்டேஷனுக்கு ஒருவரையும் அனுப்பவில்லை. ஷீரடியில் இருந்து ஒரு ஆள் வருவதும் அவருக்கு தெரியாது. என்னே பாபாவின் அற்புதம்! இது ஹேமந்த் பந்த் எழுதிய சாய் சச்சரிதம் என்னும் புத்தகத்தில் அத்தியாயம் 33 உள்ளது. ஓம் சாய்ராம்.